Hi, Amin. Welcome back to the channel. நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஆர்மி டே லைஃப்பில் ஆர்மிஸாக இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் இது ரொம்பவே ஸ்பெஷலான டே, எமோஷ்னலி கனெக்டான டே. அதுக்கப்புறம் நம்ம மெம்பர்ஸ் எல்லாம் நமக்கு விஷ் பண்ணுறது. ஒரு ஆர்மி கேர்ளாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் அக்கேஷன் ஆர் டேஸ்னால் 9 days தான் ஆர்மியாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே முக்கியமான டேஸ். 7 டேஸும் ரொம்பவே முக்கியமானது ஆர்மிஸுக்கு. அதாவது நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸோட பர்த்டே டேட், அதுக்கப்புறம் பிடிஎஸோட டெபியூ ஆன டே, அதுக்கப்புறம் பிடிஎஸ் ஆனிவர்சரி டே, லாஸ்ட் ஆர்மி டே. ஹாப்பி ஆர்மி டே. தேங்க்யூ ஸோ மச். என்னோடய லைஃப்பில் இவ்வளோ பேர் எனக்கு காட் ஷோ பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கெல்லாம் எப்போல்லாம் எனக்கு ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும், நான் என்னோடய லைஃபையே என்னடா லைஃபு டவுனாக போதும், அப்போல்லாம் நான் உங்களோட கமெண்ட்ஸை பார்த்து தான் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பேன். ஏன்னா நீங்கள் எல்லோரும் என்னோடய லைஃப்பில் ஒரு பார்ட். இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ், இவ்வளோ பேருக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு. எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா எனக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ஸ் இந்த மாதிரி கிடையாது. ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்கிற அளவில் 2 ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஆன்லைனில் தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போது எனக்கு ஆர்மிஸ் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க. லவ் யூ ஸோ மச் எல்லாருமே. ஐம் ஸோ ஹாப்பி. லிட்டர்லி ஐம் க்ரையிங். என்னோடய சேனல் ஆரம்பித்து வெறும் 7 month தான் இருக்குது. நம்ம டேயப்பாவோட பர்த்டே அன்றைக்கி தான் நான் ஆரம்பித்தேன். வீடியோ போடணுன்னா நம்ம டேயப்பாவோட பர்த்டே அன்றைக்கி தான் போடணும், அப்படி இப்படின்னு சொல்லி போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததே ஒரு 1 வீக்லேயே நான் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டேன். இவ்வளோ சப்போர்ட் பண்ணி என்னோடய வாய்ஸ் எல்லாம் கேட்டு சப்போர்ட் பண்ணுறீங்க, கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோவுக்கும் கீழே ரெஸ்பான்ஸ், அதுக்கப்புறம் போஸ்ட் போட்டால் வந்து பார்க்குறது, லைவுக்கு வந்து பார்க்குறது. ஐம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லைன்னா நான் இந்த சேனல் வந்து அடிக்கடி வந்து என்னோடய சேனல் வந்து ரன் பண்ண வேணாம், தேவையில்லை ஸ்டாப் பண்ணிடலாம். அப்போலாம் நான் வந்து உடனே லைவுக்கு வருவேன். என்னோடய லைஃப்பில், பர்சனல் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் இருக்கோ, என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அவ்வளோத்தையும் நான் லைவில் கொட்டி தீர்த்துருவேன், கதறி அழுதுருவேன். ரொம்பவே சப்போர்ட் பண்ணி மோட்டிவாக கமெண்ட் பண்ணி நாங்கள் இருக்கோம் அக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்பவே தேங்க்யூன்றதை தவிர என்னோடய லைஃப்பில் இந்த கமெண்ட்ஸ் ஆல் சப்போர்ட், இந்த ஃபேமிலியாக இவ்வளோ பேரும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறதுக்கு ரொம்பவே தேங்க்யூ. இதை விட எனக்கு என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் இப்போது 21K 22K ஆக போகுது சீக்கிரமே. இன்னொரு 6 மெம்பர்ஸ் ஆட் ஆனால் 22K சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு சொல்கிறத விட நீங்களாம் என்னோட ரொம்பவே பிக் ஃபேமிலி அப்படி சொல்கிறது மட்டும்தான். என்ன பெருசாக இந்த ஊரில் உள்ளவங்களுக்கு சம்திங் எல்லாருக்குமே தெரியாது. லொடன்னு காய்ச்சிட்ருக்கேன்னா ஒரு பொண்ணு அமைதியாகவே எனக்கு எதுக்கு எடுத்தாலும் கோவப்படாமல் அமைதியாகவே இருந்தால் அந்த பொண்ணை பற்றி யாரும் கண்டுக்கவும் மாட்டாங்க. அப்படியான கேரக்டர் தான் நான். எனக்கு ஹெல்த் சரியில்லாமல் இருந்தப்போவும் எனக்கு ஒப்ரேஷன் நினச்சி அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ பெயின் நான் கோத்ரூ பண்ணியிருக்கேன். அப்போக்கெல்லாம் அவங்களோட கமெண்ட்ஸில் தான் நான் வாழ்ந்திருக்கேன்னு சொல்லலாம். எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 3 daysலேயே நான் லைவ் வந்தேன் என்னோடய அம்மா வீட்டில் இருந்து. அப்போக்குள்ளேயும் உடம்பு எப்படி இருக்குது, ஹெல்த்லாம் எப்படி இருக்குக்கான்னு சொல்லி கேட்டு எல்லாருமே ரொம்பவே தேங்க்யூ. இப்போது 2 days-ஆக நான் வீடியோ போடுறதுக்கான காரணமும் அப்படி தான். ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன், ரெக்கார்ட் பண்ண டைம் கிடையாது. எப்படி இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு எப்போ எடிட் பண்ணி போடுறீங்களே அப்போவே சப்போர்ட் பண்ணுறது எல்லாருக்கும் லவ் யூ.
லாட்ஸ் ஆஃப் லவ் யூ. தேங்க்யூ. எஸ்பெஷலி யாரா, அதுக்கப்புறம் நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு என்னை மோட்டிவ் பண்ண யாரா, அவங்களுக்கு ரொம்பவே தேங்க்யூ. அதுக்கப்புறம் டேசிஃபிக்ஸ், ஜியான் ருத்ரா, அந்த அக்காவுக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். இன்ஸ்டாவில் நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ பேருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். ஃபேமிலியில் சப்போர்ட் இல்லைனாலும் உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் லவ்லி சப்போர்ட்டால் நான் இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கணும். ஆனால் எல்லோரும் நினைப்பீங்க, நீங்கள் வீடியோ போடுறீங்க, அமௌண்ட் சம்பாதிக்கிறீங்க, அது இதுன்னு. சத்தியமாக என்னோடய சேனல்லேருந்து ₹1 கூட நான் இது வரைக்கும் எடுத்தது கிடையாது. மானிட்டேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் நான் பண்ணது கிடையாது. ப்ராமிஸாக நான் பண்ணது கிடையாது. இது வந்து என்னோடய ஃபேவரேட், எனக்கு இது பிடிச்சிருக்கு, அதனால நான் பண்ணிகிட்ருக்கேன். பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான காரணம், அது எனக்கு பிஸ்னஸ் பிடிச்சிருக்கிறதுனால வந்து ஹேர் பேண்ட், க்ரன்ச்சீஸ் இங்கே ஸ்ரீலங்காவில் சில மெம்பர்ஸ் எல்லாருமே எங்கே போய் வாங்குறது, நிறைய அமௌண்ட் போட்டு வெளியே போயிட்டு வாங்குகிறாங்க, வேறு நாட்டிலேருந்து கொண்டு வர்றது. அதனால நானே எனக்கு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் செஞ்சு குறைவான அமௌண்ட்டில் பண்ணி கொடுக்கலாம். க்ரன்ச்சீஸ், அதுக்கப்புறம் கொரியன் ஹேர் பேண்ட், கிளிப்ஸ், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் நான் ட்ரை பண்ணேன். இதுதான் எனக்கு பிஸ்னஸாகவும் எல்லாமே கை கொடுக்கும். இந்த சேனல் மானிட்டேஷன் நான் பண்ணதே இல்லை. ஓகே ஆர்மிஸ், லவ் யூ ஸோ மச். எனக்கு எப்போவும் சப்போர்ட் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்பவே தேங்க்யூ. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு, என்னோடய ஃபேமிலிக்கு, எல்லாத்துக்கும் நான் என்னோடய சேனலில் வந்து 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நான் சொன்னேன். ஏன்னா அவங்க இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களோட மைண்ட் வந்து இப்படி இருக்காது, நீ வெட்டி வேலை பார்க்குற, இப்போ வரனாலும் என்னோடய நெட் நானே போட்டிக்குவேன், என்னோடய சேனலை நானே தனியாக ரன் பண்ணிக்கிறேன். ஸ்கிரிப்ட் எழுதுறது, வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, இதுக்காகன்னு நான் வேறு யார்கிட்டையும் போய் நின்றது கிடையாது. எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் எனக்கு ஹெல்த்து கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தப்போ எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் நான் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து டைமுக்கு வந்து அப்லோட் பண்ணது என்னோடய ஃப்ரெண்ட் வந்து டைமுக்கு அப்லோட் பண்ணால், அந்த ஒரு ஹெல்ப் மட்டும்தான் நான் இது வரைக்கும் கேட்டிருக்கேன். ரொம்பவே தேங்க்ஸ். அதுக்கப்புறம் எனக்கு ஸ்போர்ட்டிவா, அதுக்கப்புறம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது யாரா, அதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலியான நீங்கள் எல்லாருமே தான் எனக்கு சப்போர்ட் அண்ட் ஹெல்ப்பாக இருந்தீங்க. ஹாப்பி ஆர்மி டே. எல்லாத்தையும் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய பர்சனல் லைஃப் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரியான எல்லாமே என்கிட்ட தெரிஞ்சுக்கணுன்னா நான் ஆஸ்கிங் கொஷின் எனிதிங்னு போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு. அதில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய அந்த கொஷினுக்கான கேள்விக்கான விட எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். தேங்க்யூ. 8 நிமிஷத்துக்கு மேலே நானே தனியாக பேசிக்கிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே ஹாப்பி ஆர்மி டே. ஜெயா பப்பாவோட லைவ் பார்த்து எல்லோரும் நேற்று நைட்டு ஹாப்பியாக இருந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஐம் ஸோ ஹாப்பி. ஏன்னா என்னோடய கமெண்ட்ஸை வந்து ஜெயா பப்பா படித்தார், ப்ரௌன் கலர் அந்த கமெண்ட்டை படித்தார். ஐம் ஸோ ஹாப்பி. ஓகே, தேங்க்யூ. நான் நெக்ஸ்ட் வீடியோ சூன் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இனி வந்து என்னோடய சேனலில் வந்து கோஸ்ட் பற்றின வீடியோஸும் போடலான் இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லவ் யூ ஸோ மச்.